வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் காவிரி தாயை பற்றி தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் காவிரியை பற்றி என்ன டிஸ்கஸ் பண்ணாரு, அவங்க கோரிக்கையினுடைய நியாயம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த காவிரி ஆறு கர்நாடகாவில் இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார பிலிகுண்டுலு அப்படிங்கிற தருமபுரி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் எல்லையில் உள்ள நுழையுதுங்க. வெளியே போகிற இடம், அதாவது கடலில் கலக்கக்கூடிய இடம் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் பூம்புகார் அப்படிங்கிற ஒரு இடத்துல வங்காள விரிகுடா கடலில் இந்த காவிரி ஆறு கலக்கிறது. இந்த இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், அதாவது தமிழ்நாட்டை உள்ள நுழையிறதுக்கும் கடலில் கலக்கிறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய 416 கிலோமீட்டர். இந்த இடத்துல காவிரி ஆற்றுல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த 416 கிலோமீட்டரில் மிகப்பெரிய அணைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 அணைகள் தான் இருக்குது. 3 அணைகளுக்கு மேலே ஏதாவது அணைகள் கட்ட முடியுமானா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த காவிரி ஆறை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் நுழைஞ்சி திரும்பி கடலில் கலக்கிற வரையுமே சமவெளி பகுதியில் தான் பாய்கிறது. நடுவில் எந்த ஒரு மலையோ எந்த ஒரு மிகப்பெரிய குறுகிய இடமோ கிடையாது. இந்த மாதிரியான சமவெளி பகுதிகளில் அணை கட்ட முடியாது. அப்படி அணை கட்டினோம்னா அது சமவெளி பகுதிகளுக்கு பாதிப்பு. அதனால் மிகப்பெரிய அணைகள் கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, ஸோ இந்த 3 பெரிய அணைகள் என்ன இருக்குது அப்படின்னா, ஒன்று மேட்டூர் டேம், மிகப்பெரிய அணை. ஓகேங்களா, அந்த மேட்டூர் டேம் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கொம்பு அணை இருக்குது. அதுக்கப்புறமா கல்லணை இருக்குது. கல்லணைங்கிறது ஒரு மிகப்பெரிய தண்ணீர் சேமித்து வைக்கக்கூடிய இடம் கிடையாது. அது தண்ணீரை பிரித்து அனுப்பக்கூடிய ஒரு அணை தான். இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய 3 அணைகள். இது இல்லாமல் சின்ன சின்ன அணைகள் எதாவது இருக்கானா இருக்குது. கதவணைகள் இருக்குது, 13 கதவணைகள். கதவணைகள் என்னன்னா, அந்த இடத்துல ஓரளவுக்கு தண்ணீர் சேமித்து வைப்பாங்க. தண்ணீர் சேமித்து வச்சு அதாவது பாதிப்பு ஏறக்கூடிய சமயத்தில் அந்த கதவை திறந்து விட்டு தண்ணீரை வெளியில் அமைச்சிருவாங்க. அந்த கதவணை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தண்ணீரை பிரித்து அனுப்புறதுக்கும் யூஸ் ஆகுது. ஒரு கதவணை பண்ணாங்கன்னா, இப்போ அதுலேருந்து தனியாக ஒரு வாய்க்கால் நோண்டி இருக்காங்க அப்படின்னா, அந்த வாய்க்காலுக்கு மட்டும் தண்ணி போகிறதுக்கு அந்த கதவணையில் திறந்து விட்டோம்னா அந்த வாய்க்காலுக்கு போகும். இந்த மாதிரி நிறைய வாய்க்காலுக்கு தண்ணீர் பிரித்து அனுப்புறதுக்கு இந்த கதவணைகள் யூஸ் ஆகும். சிறிது தண்ணீர் சேமித்து வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கும் இந்த கதவணைகள் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளார மொத்தம் ஒரு 13 கதவணைகள் இருக்குது. இது இல்லாமல் வேற ஏதாவது இருக்கானா இருக்குங்க. சின்னது, அதாவது அணைக்கட்டுகள்னு சொல்லுவாங்க. தரையோடு இருக்கிற மாதிரி கொஞ்சம் உயரம் சிமெண்ட்டு கல்லால் போடுறதுன்னு சொல்லலாம். இந்த தடுப்பணைகள் ஒரு 15, சுமார் ஒரு 15 இருக்குது. இந்த தடுப்பணைகள் மொத்தமே இந்த 412 கிலோமீட்டர்லேயே இவ்வளவுதான் இருக்கிறது. 3 பெரிய அணைகள், 13 கதவணைகள், 15 தடுப்பணைகள். இதெல்லாமே தோராயமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள். இது மட்டுமே இந்த 400 நம்ம தமிழ்நாட்டிற்கு போதுமானா பத்தாது. இதை தான் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இதுலேயும் முக்கியமா ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, மேட்டூர் டேம், அடுத்தது முக்கொம்பு, அதுக்கப்புறம் கல்லணை. கல்லணைக்கு அப்புறம் இந்த காவிரி ஆறுங்கிறது 4ஆ பிரிக்குதுங்க. 4ஆ பிரிஞ்சு அங்கே இருக்கிற டெல்டா டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வளப்படுத்துறதுக்காக இந்த ஐடியா பண்ணி அதுக்காக தான் இந்த கல்லணையை கட்டி அழகாக பிரித்து விட்டுருக்காங்க. 4ஆ பிரியுது. ஒன்று கொள்ளிடம், இன்னொன்று மெயின் காவிரி, இன்னொன்று வெண்ணாறு, இன்னொன்று புது ஆறு. ஸோ 4ஆ பிரிஞ்சு அதுல இருந்தும் சில கால்வாய்கள் நிறையா பிரிஞ்சு அந்த டெல்டா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே தண்ணீர் பாயிற அளவுக்கு அந்த பிளான் பண்ணி காவிரி ஆற்றை பிரித்து விட்டுருக்காங்க. அதுவும் போதுமானா கண்டிப்பா பத்தாது. காரணம் என்னன்னா, பிரித்து விட்டா மட்டும் போதுமானா அது சலுன்னு தண்ணி போயிட்டு வீணா தண்ணி, அதுக்கப்புறம் தண்ணி என்ன பண்ணுது, கடல்ல தான் போய் கலக்குது. மழை காலங்களில், அதாவது தண்ணீர் அதிகமாக வரக்கூடிய காலகட்டத்தில். இப்போ சௌமியா, அதாவது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மழை காலங்களில் தண்ணீர் அதிகமாக வரக்கூடிய காலகட்டத்தில் தண்ணீர் கண்டிப்பா வீணா பல டிஎம்சி தண்ணீர் கடல்ல தான் கலக்குது. அதை நம்ம சேமிச்சு வச்சா கண்டிப்பா நம்மளுடைய நிலத்தடி நீர் தாராளமா உயரும். அது மட்டும் இல்லாம போற வழியில இருக்கக்கூடிய எல்லா ஏரிகளையுமே நம்ம நிரப்பலாம். ஏரிகள் நிரம்பினா அந்த ஊரே பலனடையும். அணைக்கட்டுகள் கட்டினா அதை சுற்றியில் இருக்கக்கூடிய 5 to 8 கிலோமீட்டர் பலனடையும் அப்படிங்கிறத அவங்களுடைய விவாதம். இப்போ காவிரி ஆற்றுல மொத்தம் 412 கிலோமீட்டர் இருக்கக்கூடியதுல 13 + 15 மொத்தமே 28 தான் இருக்கு. இது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த அணைக்கட்டுகள்லாம் இருக்கு. அதுலேயும் முக்கியமா டெல்டா டிஸ்ட்ரிக்ட் கல்லணைக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்துட்டீங்கன்னா தடுப்பணைகளோ கதவணைகளோ அதிகமாக கிடையாது, கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல எங்கேயுமே தண்ணி நின்று போகிற மாதிரியோ தேக்கி வைக்கிற மாதிரியோ அதிகமாக அணைக்கட்டுகள் கிடையாது. அது டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராபேக்குன்னே சொல்லலாம். இப்போது இவங்க கேட்குறது என்னன்னா, 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை
சின்ன சின்னதாக அணைகளை கட்டுங்களே, அணைக்கட்டுகளை கட்டுங்களே, கதவு அணைகளை கட்டுங்களே அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. இது உண்மையிலே மிக 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 பாராட்டக்கூடிய விஷயம். இது அரசுக்கு செலவினம் வந்தாலும் இதை பண்ணிட்டா அந்த காவிரி ஆற்று போகிற வழியில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட் மக்களுமே மிக 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 பெரிய பலன் அடைவாங்க. விவசாயிகள் முதல் கொண்டு தண்ணீர் பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே சேருங்க. வேஸ்ட்டாக கடலை கலக்கக்கூடிய தண்ணீரை நம்ம சேமித்து நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைமடை டிஸ்ட்ரிக்ட், அதாவது இந்த நாகப்பட்டினம் மயிலாடுதுறையில் இருக்குது பார்த்துட்டிங்களா, அங்கே கதவணைகளோ தடுப்பணைகளோ அதிகம் கிடையாது. இப்போ அந்த மாதிரி இல்லாத சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களாம் வந்து கடலுக்கு பக்கத்தில், அதாவது ஆறு கலக்கக்கூடிய இடத்துல அருகாமையில் இருக்காங்க. தண்ணீர் இல்லாத காலத்தில் அங்கே போய் தண்ணி நிற்கிறது கிடையாது, தேக்கி வைக்கிறதுக்கு இடமும் கிடையாது, அதிகமாக கதவணைகள் கிடையாது, தடுப்பணைகளும் கிடையாது. அந்த மாதிரி சமயத்தில் என்னென்னா, தண்ணி இல்லாத சமயத்தில் கடல் நீர் உள்ளார புகுந்தது. அப்போ என்ன ஆகும்? விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும், குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். இதெல்லாம் தான் மிகப்பெரிய டிராபேக்காக இருக்குது. ஸோ கடல், அதாவது கடலில் காவிரி ஆறு கலக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே நிறைய தடுப்பணைகள் இருந்துச்சுன்னா அங்கே தண்ணீர் தேக்கி வச்சிருக்கலாம். கடல் நீர் உள்ளார ஊருக்குள்ளே புகாது, நிலத்தடி நீரில் கடல் நீர் கலக்காமல் இருக்கும். ஏன்னா தண்ணீர் அங்கே தேங்கி இருந்ததுன்னா கடல் நீர் உள்ளார வராது. அங்கே குறிப்பாக கடமடை மாவட்ட டிஸ்ட்ரிக்ட்லேயும் கூட நிறையா தடுப்பணைகள் தேவைப்படுகிறது. இப்போ இவங்க கேட்டது ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒருத்தரைக்கும் கண்டிப்பாக ஒரு தடுப்பணைகள் இருக்கணும், நம்ம அரசு அமைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அமைஞ்சிட்டுனா ஒரு தடுப்பணை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தடுப்பணையிலேருந்து ஒரு 5 to 8 கிலோமீட்டர் நிலத்தடி நீர் கீழே போகாது, மேலே உயர்ந்துடும். அதை சுற்றியில் இருக்க எல்லா கிணறுமே தண்ணீர் மேலே வந்துடும். அங்கே சுற்றியில் இருக்கக்கூடிய எல்லா ஏரிகளுமே நிரப்பிடலாம். ஸோ அங்கு விவசாயம் மிக மிக செழிப்படையும். குடிநீர் தட்டுப்பாடு, அந்த தடுப்பணை இருக்க ஊருக்கு குடிநீர் தட்டுப்பாடு வராமல் பார்த்துக்கலாம். இப்படி காவிரி ஆற்றினுடைய ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை தடுப்பணைகள் வச்சா உண்மையிலேயே நிறைய பேர் செம்மையாக வாழ்வாங்க. இது கண்டிப்பாக அரசு முன்னெடுத்து செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அவங்க சொன்ன ஒரே ஒரு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் என்னன்னா, அந்த காவிரி ஆற்றினுடைய தடுப்பணைகள் நிறைய கட்டி வரக்கூடிய ஏரிகள் எல்லாத்துக்குமே வாய்க்கால அமைச்சு கொடுத்து ஏரிகள் நிரப்பிச்சாங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 100 ஏரிகள் பக்கம் நிரம்பும் அப்படிங்கிறாங்க. அப்ப தமிழ்நாடு முள்ள கணக்கு போட்டு பாருங்க, எத்தனை ஏரிகள் நிரம்பும்ட்டு. ஒரு ஏரி நிரம்புனா அந்த ஊரு மிகப்பெரிய பலனடையுங்க. தண்ணிங்கிற பிரச்சனையே வராம போயிடும். அதாவது மழை காலத்துல வீணா கடல்ல போய் கலக்கக்கூடிய தண்ணீரை அங்க நிறுத்தி வச்சு அந்த ஊர் பலன் அடையுங்க. ஸோ நம்மளுக்கு மழை காலம் போக மீதி இருக்க காலத்தில் காவிரி ஆற்றுல இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம சேமித்து வச்சு பலன் அடையலாம். இப்போ கர்நாடகா இன்னமும் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னன்னா, தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அவங்க கிட்ட இருக்க தண்ணியை ஃபுல்லாக கேட்க கிடையாது. அரசு காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலின்படி அங்க இருக்கக்கூடிய தண்ணீரை அங்க இருக்க விவசாயிகள், இங்க இருக்க விவசாயிகள், அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள், அங்க குடிநீருக்கு தண்ணீர் எவ்வளவு தேவைப்படுது, இங்க குடிநீருக்கு தண்ணீர் எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு டிஎம்சி தண்ணீர் கொடுங்க அப்படிங்கறதா அவங்களுடைய தீர்ப்பு. அதை கொடுக்க முடியலன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? யாருங்க ஏத்துக்குவாங்க? ஒரு தண்ணீருங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். அதை உச்ச நீதிமன்ற உத்தரவின்படியும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவின்படியும் கூட அவங்க செயல்படுத்தலை அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்? அதனாலதான் இப்ப தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன இருந்தாலும் சரி, மனசாட்சிப்படி அவங்க நம்மளுக்கு தண்ணீர் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம பலன் அடைய முடியும். வீணா தண்ணீர் கலக்கிறத, கடல்ல போய் கலக்கிறத நம்ம முடிஞ்சா கண்டிப்பா சேமிச்சு வைக்கலாம். அதற்கு அரசு விவசாய பட்ஜெட்ல கண்டிப்பா இதுக்கு ஒரே நேரத்தில் கட்ட முடியாதுங்க, சாத்தியம் கம்மி. ஆனா மொத்தம் 5 பட்ஜெட் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசுக்கு. 5 பட்ஜெட்ல ஒரு பட்ஜெட்டுக்கும் கண்டிப்பா தடுப்பணைகள் கட்டவும் கதவணைகள் கட்டவும் நிதி ஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா ஆட்சி முடிகிறதுக்குள்ளார காவிரி நீர் போகக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டும் பலன் அடைவாங்க. விவசாயிகள் மகிழ்ச்சியோட இருப்பாங்க. விவசாயிகள் மகிழ்ச்சியோட இருந்தா நமக்கு நல்லாவே தெரியும், எல்லாருமே நல்லா இருப்போம். அதுதான் பேஸ் கான்செப்ட். விவசாயம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. வேற எந்த தொழில், எந்த டிபார்ட்மெண்ட் இல்லாம போனாலும் உலகம் ரன் ஆகுங்க.
அந்த ஒரு விஷயத்த நம்ம தள்ளி வச்சுட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம் நம்ம வாழ்க்கையை. ஆனா விவசாயங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது, உலகம் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு விஷயத்த வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையை ரன் பண்ண முடியாது. மற்ற எதை வேணா ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையை ரன் பண்ணிக்கலாம் அது இல்லாம. ஆனா இந்த விவசாயம் இல்லாம வாழ்க்கையை ரன் பண்ண முடியாது. ஸோ விவசாயங்கிறது ரொம்ப 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 பேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து கண்டிப்பா விவசாயம் செழிப்படைய, நிலத்தடி நீர் மட்டம் உயர அரசு என்னென்ன திட்டங்கள் மேற்கொள்ளுமோ அது எல்லாமே பண்ணுங்க. இதுல வரவேற்கத்தக்க விஷயம் நிறைய இருக்கு. அதாவது நதிநீர் இணைப்புக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க, அதுவுமே ஒரு சூப்பர். ஆனா அதுவுமே பத்தாத ஒரு விஷயம்தான். இப்போ காவிரி வைகை நதி இணைப்பு சொல்லியிருக்காங்க, இப்போ ஒதுக்கி இருக்க நிதி கண்டிப்பா பத்தாது. அதுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாம இன்னும் சில ஆறுகள் இணைப்பதற்காக அதை என்ன பிளான் பண்ணலாம்னு ஆராய்ச்சி பண்றதுக்கும் சில நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சாத்தியமாக்கப்பட்டு நதிநீர் இணைப்பும் தேவையான தடுப்பணைகளும் கதவணைகளும் கட்டினா தமிழ்நாடு செழிப்பாகும். கண்டிப்பா இது எல்லாமே நடக்கிறதுக்கு அரசுகிட்ட வேண்டிக்கிறேன், ஆண்டவன்ட்டையும் வேண்டிக்கிறேன். நன்றி.